முதல்ல மெட்ராஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணது பிறகு பாருங்கள் மேலே ஒரு ஏ சிம்பிள் இருக்குது. அதை கொடுத்தோன்னே உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் கத்தார் ஐடி, உங்களோட கத்தார் ஐடியை கொடுத்ததுக்கு பிறகு லாகின் கொடுங்க. லாகின்னை கொடுத்தோம் மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை நீங்கள் மெட்ராஸ் 2 ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோடனே நோட்டிஃபிகேஷன் கேட்க அளவு கொடுங்க. அளவு கொடுத்தோடனே உங்களோட மெட்ராஸ் 2 ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அதை கொடுங்க. அந்த ஓடிபியை அதை கொடுத்து ஓகே கொடுத்தோடனே அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்தோடனே உங்களோட மெட்ராஸ் ஓப்பன் ஆகும். மெட்ராஸ் ஓப்பன் பண்ணால் மேலே பாருங்கள் டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக்கை கிளிக் பண்ணால் கீழே பாருங்கள் ஆக்சிடென்ட் இருக்குது. ஆக்சிடெண்ட்டை கொடுத்தோடனே நீங்கள் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல லொக்கேஷன் வரும். மேலே பாருங்கள் அந்த லொக்கேஷன் வரும். அதுக்கு கீழே பாருங்கள் உங்களோட வண்டிக்கு பாதிப்பு தானே, உங்களோட வண்டிக்கு எஃபெக்ட் இருக்குது. எஃபெக்டை கொடுங்க. எஃபெக்டை கொடுத்தோடனே அதரை கொடுங்க. அதரை கொடுத்தோன்னே பாருங்கள் உங்களோட நம்பர் வண்டி நம்பரும் அதுக்கு பக்கத்தில் ப்ரைவேட்டா இல்லை லிமோஷனா எந்த நம்பரில் இருக்கும் அந்த வண்டி அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டை கொடுங்க. பக்கத்தில் செலக்டை கொடுத்தோடனே உங்களோட நம்பரும் வண்டியில் கம்பெனியில் பேரும் வரும். அதுக்கு கீழே உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கு கீழே ரீசன் எப்படி நடந்தது, இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது, இடவழி இல்லையா இல்லை ஓவர்டேக் பண்ணினா. இப்போ இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது நாட் லீவிங் நாட் டிஸ்டன்ஸ், அந்த ஆப்ஷனை தான் இதுக்கு கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள் 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் முதலாவது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோ கலரில் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கலாம், இல்லை நேரடியாக ஃபோட்டோவும் பிடிச்சி கொடுக்கலாம். முதலாவது ஃபோட்டோ செலக்ட் பண்ணக்குள்ளே உங்களோட நம்பர் பிளேட்டு தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை கொடுங்க. அதுக்கப்புறம் 3 ஃபோட்டோ கொடுங்க. உங்களோட வண்டியில் எதுவும் டேமேஜ் இருக்கிற அதாவது ஜூம் பண்ணி பிடிச்சி கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் அனுப்பும்போது கிளியராக அனுப்புவாங்க இந்த பார்ட்ஸ் மாற்றணும். அதுக்கப்புறம் கூட வண்டி அடித்தாள் அட் பைக்கில் இருக்கு கீழே பாருங்கள். அந்த பைக்கில் அவர கத்தார் ஐடி இதில் வரும். கத்தார் ஐடியை கொடுங்க. அவர் ஐடியை கொடுத்ததுக்கு பிறகு கீழே 3 ஆப்ஷன் இருக்கு. அதில் அவர் தானே பொறுப்பு, உங்களோட வண்டி அவர் தானே அடித்ததால் அவருக்கு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ரெஸ்பான்சிபிள் என்று செலக்ட் பண்ணுங்கள். ரெஸ்பான்சிபிள்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அவர் வண்டி நம்பர். இது ஒரு மோட்டர் பைக்குன்னா மோட்டர் பைக்கிற நம்பர், காரண்டா கார், அதில் ப்ரைவேட்டாக இல்லை லிமோஷனாக எந்த ஆப்ஷனில் இருக்குது அதை மாற்றுங்க. அப்போ அதுக்கு கீழே மொபைல் நம்பர், அந்த அடிச்சாள்ற மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள் ஆக்சிடென்ட் இமேஜ் அவர வண்டிக்கும் சேதம் இருந்திருந்தால் அப்போ முதலாவது நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும். நம்பர் பிளேட்டு தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கொடுத்தோடனே கலரியாக இல்லை நேரடியாக ஃபோட்டோவான்னு கேட்கும். நீங்கள் கலரில் சேவ் பண்ணி தான் சேவ் பண்ணி கொடுங்க, இல்லைனா நேரடியாக ஃபோட்டோ பிடிச்சும் கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கிளியராக இருக்கணும் ஃபோட்டோவில். அப்போ தான் இல்லைனா மறுபடியும் நீங்கள் போய்ட்டு போலீஸில் ஃபோட்டோ காட்டி திருப்பியும் அதை மென்ஷன் பண்ணி எடுக்கணும் உங்களோட பேப்பரில். அதால் நீங்கள் கிளியராக போடுங்க. எல்லாம் போட்டு முடிஞ்சு பாருங்கள் கீழே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே கண்டினியூ டேட்டா வலிடேட்டி என்று இருக்குது தானே, அதை கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு பிறகு பாருங்கள் போலீஸ் ரிப்போர்ட்டு போட்டாச்சு. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் உங்களோட ஃபைல் நம்பர் எல்லாம் அதுக்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸுக்கு நேரடியாக போனீங்கன்னா அங்கே ஃபைல் பண்ணி கராச்சிக்கு அனுப்புவாங்க.